டேய் உங்க பேச்சுக்கு வந்துனா ஏன்டா இப்படி பண்றீங்க? வணக்கம் மக்களே. உடம்புல காப்சலா காரணத்தினால் இன்னைக்கு 5 மணி நேரம் தான் தூங்கினேன். தூங்கி எஞ்சோனே கருங்காப்பி போட்டால் தான் அந்த நாளே ஓடும். முதல் வேலையை அது மட்டும் தான் பண்ணுவேன். அதை பண்ணி முடிச்சுட்டு கையோட வீடியோ எடிட்டிங்கும் முடிச்சிட்டேன் அன்னைக்கு வீடியோவை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே சன்ரைஸ் வந்துடாப்புல. அவனை பார்த்து தான் தூங்குற மாதிரி இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். அங்கே போனேன்னு பார்த்தா பக்கத்தில் குளிக்கிட்டு இருக்காப்புல. என்னதான் குளிக்கிறான்னு பார்த்தா பாட்டில் ஷூவெல்லாம் மாட்டி ஒர்க் அவுட்ல குதிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு பின்னாடி முன்னாடி டே. அதனாடா பின்னாடி முன்னாடி டே கேட்டிங்கன்னா பேக் அண்ட் பைசப் டே தான். தேவையான பேக் ஒர்க் அவுட்டையும் தேவையான பைசப் ஒர்க் அவுட்டையும் கரெக்டான வேரியேஷனில் கரெக்டான ரிப்பில் போட்டேன். ஆனால் வெயிட் கம்மியாக தான் போட்டேன். எனர்ஜி முக்கியம். இதை முடிச்சு கார்டியோ வரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பெல்லா நண்பர் 60 நாள் சேலஞ்சு பண்ணுறாப்புல. அது இன்னைக்கு கடினமாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் கார்டியோவில் குதிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு 45 மினிட்ஸ் கார்டியோ. இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு எப்போவுமே சிக்கனை தான் எடுத்துப்பேன். ஆனால் இப்போ புதுசாக முட்டையை ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் நாள் அண்ணன் தம்பி 2 பேர் சேர்த்து சாப்பிடுவேன். இப்போ அண்ணன் தம்பி தனியாக சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துச்சு. பண்ணிட்டு தூங்க போறியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஆஃபீஸ் போய் தூங்க போகிறேன். ஏன் ப்ரோ வீட்லேயே தூங்கலாமே, எதுக்கு ஆஃபீஸ் போய் தூங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தூங்கினா தான் காசு கொடுப்பாங்க. அப்போ நாளைக்கு பார்ப்போம். பை.